தூத்துக்குடியை சேர்ந்த இளம்பெண் தாவேக நிர்வாகிகளால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தாவேக நிர்வாகிகள் இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் தாவேக எம்எல்ஏ சரவணன் மீது பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து எம்எல்ஏ சரவணன் விளக்கம் அளித்துள்ளார். ஒரு நபர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னா முறையான ஆவணம் வேணும். ஏன்னா அதை செஞ்சேன்னு சொல்றாங்க, இதை செஞ்சேன்னு சொல்றாங்க. அதேமாதிரி இந்த 30 கோடி கேட்ட விவரங்கள் அவங்க சம்பந்தப்பட்ட எல்லாமே என்கிட்ட ஆதார் இருக்கு. அதை நெல்லையை சேர்ந்த ஒரு தேட்டரு ஓனரும் அதுக்கு சம்பந்தப்பட்டு அடுத்து இந்த கரண்ட் முன்னாள் அமைச்சர் அனிதா ராஜனோட கூட இருக்க 4 பேர் பேசியிருக்காங்க. ஒரு ஆள் பேசல, 4 பேர் பேசியிருக்காங்க. எல்லாமே ரெக்கார்ட்மெட்டிக் ஆதார் இருக்கு. என்கிட்ட கால் பண்ணது, என் கூட இருக்கவங்கிட்ட பேசினது எல்லாத்தையும் போன் பண்ணி ஒன்று இங்கே வந்துரு, இல்லை நாங்கள் அழிச்சிருவோம், இந்த ஒரு டார்கெட்ல தான் பண்றாங்க. இவர் மேல பாலியல் புகார் கொடுத்தா அது பொய் குற்றச்சாட்டாம். ஆனா அதுவே இவரு திமுக காரங்க மேல குதிரை பேரம் பேசினாங்கன்னு புகார் கொடுத்தாருன்னா அதை மக்கள் அப்படியே நம்பிடணுமா? எந்த ஒரு நியாயம் சார் இது? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.